வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு வில்வவனநாதர் திருக்கோவில் திருவைக்காவூர். அறியாமல் வழிபட்டால் கூட முக்தி அளிக்கும் கருணாசாகர மூர்த்தியான சிவபெருமான் வேடனுக்கு ஒரு வில்வ வனத்தில் முக்தி அளித்து ஆட்கொண்டார். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை என்ற வார்த்தைப்படி எளிமையே உருவான ஈசன் பச்சிலை பறித்து போட்டால் கூட பாவங்களை போக்கி சிவப்பதம் அருள்வார் என்று உலகுக்கு எடுத்து காட்டியது இத்திருத்தலத்தில்தான். சிவராத்திரி கோவில்கள் என்றழைக்கப்படும் திருவைக்காவூர், திருக்கோக்கர்ணம், ஸ்ரீசைலம், திருக்காலத்தி ஆகிய திருத்தலங்களில் இந்த திருவைக்காவூர் திருத்தலமே முதன்மையானதாகும். ஏனெனில் சிவராத்திரி வழிபாடு பிறந்ததே இத்திருவைக்காவூரில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. இத்திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் கொள்ளிடக்கரையில் எழில் மிக அமைந்திருக்கும் திருவைக்காவூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இக்கோவில் பற்றி விரிவான விவரங்களை இனி காண்போம். இத்தலம் முற்காலத்தில் வில்வ மரங்கள் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்ததால் இது வில்வ ஆரண்யம், வில்வ வனம் என்றழைக்கப்பட்டது. அடர்ந்த வில்வ வனத்தில் எழுந்தருளியதால் இறைவன் வில்வவனேஸ்வரர் என்றே வழங்கப்பட்டார். மேலும் வில்வ அர்ச்சனை செய்வதன் மகிமையை வேடனுக்கு முக்தி அளித்த திருவிளையாடலில் உலகுக்கு எடுத்துரைத்த இறைவன் என்பதாலும் வில்வவனேஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது. 11வது நூற்றாண்டில் ஆட்சி செய்த முதலாம் குலோத்துங்க சோழன் இத்திருத்தலத்தில் திருப்பணி செய்திருப்பதாக கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. இதனால் இத்திருத்தலம் 11ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்டது என அறியப்படுகிறது. தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்கள் 274இல் 48வது திருத்தலம். இத்தலம் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டதாகும். இக்கோவில் 2 முருகன் சன்னதிகள் உள்ளன. ஒருவர் மயில் மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் வீற்றிருக்கின்றார். இந்த முருகன் திருவுருவம் 8 குடி எண்கண் சிக்கல் முருகன் கோவில் சிற்பங்களை வடித்த சிற்பியால் வடிக்கப்பட்டதாகும். இறைவன் திருமேனியில் உள்ள நகம், கைரேகை போன்றவை மிக தத்ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளன. சுவாமி, மயில், திருவாச்சி ஆகிய அனைத்தும் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்டதாகும். மேலும் மயிலின் முகம் திசை மாறியுள்ளது. இன்னொருவர் முத்துக்குமார சுவாமி. இவர் வேறெந்த கோவிலிலும் இல்லாத வகையில் மயில் மேல் வலது காலை ஊன்றி வேலேந்தி சம்ஹார மூர்த்தியாக அருள் புரிகிறார். இங்குள்ள சுப்பிரமணியரை அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார். அம்பிகைக்கு எதிரே ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளது. துர்க்கை அம்மன் சன்னதிக்கு எதிரே 2 சண்டிகேஸ்வரர்கள் சன்னதி உள்ளன. மேலும் பஞ்ச பைரவர் சன்னதி இத்தல சிறப்பில் ஒன்றாகும். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். இத்திருத்தலம் கொடுமுடியில் உள்ளது போல் அகத்தியருக்கு திருக்கல்யாண காட்சி அளித்த கல்யாண திருத்தலங்களில் ஒன்றாகும். சிவராத்திரி அன்று தனக்கு வில்வ அர்ச்சனை செய்த வேடனின் உயிரை எடுக்க வந்த யமனை இத்தலத்தில் தட்சணாமூர்த்தி சொரூபமான சிவபெருமான் கைத்தடியால் அடித்து விரட்டியடித்தார். எனவே இத்தலத்து குரு தட்சணாமூர்த்தி வேறெங்கும் இல்லாத வகையில் ஜடாமுடியுடன் கையில் கம்பு மான் மழுவுடன் நின்ற திருக்கோலத்தில் அருள் புரிகிறார். சிவராத்திரி பூஜை செய்த வேடனின் ஆயுள் மகா சிவராத்திரியை அடுத்த நாள் முடிவதால் அவரது உயிரை எடுத்து செல்லும் நோக்கத்தோடு யமன் வேடனை நெருங்கினான். தீய எண்ணத்தோடு ஆலயத்திற்குள் வந்த யமனை நந்தியம்பெருமான் சீறி பாய்ந்து ஆலயத்தின் வெளியே விரட்டினார். நந்தியின் கொம்பால் தூக்கி எறியப்பட்ட யமன் கோவில் வாசலில் உள்ள குளத்தில் சென்று விழுந்தான். அவ்வாறு யமன் விழுந்த குளம் யமதீர்த்தம் என்றானது. தீய எண்ணத்துடன் ஆலயத்தில் நுழைந்த தோஷம் நீங்க யமன் வழிபட்ட தலமாகும். ஆலயத்தின் வெளியே சென்ற யமன் மீண்டும் உள்ளே வராதபடி காவல் செய்யும் பொருட்டு
வாசலை நோக்கி அமர்ந்தார் நந்தி. பொதுவாக சிவாலயங்களில் கருவறையை நோக்கியபடி அமர்ந்திருக்கும் நந்தி இத்திருத்தலத்தில் மட்டும் நுழைவு வாயிலை நோக்கி அருள்பாலிக்கிறார். இத்தலத்தில் அமைந்துள்ள அனைத்து நந்திகளும் வெளிப்புறம் நோக்கியே அமைந்துள்ளது. வேறெந்த தலத்திலும் இல்லாத சிறப்பாகும். படைப்புகள் அனைத்தும் அழிந்து போகும். பிரளய காலத்தின் தன் படைப்பு தொழில் அழிந்து போகாமல் இருக்க பிரம்மன் இத்திருத்தலத்தில் கேணி ஒன்றை அமைத்து வழிபட்டு பின் கோவில் வாயிலில் துவாரபாலகராக நின்று தவம் செய்தார். அதேபோல் திருமாலும் சலந்திரன் என்னும் அசுரனை அழிப்பதற்காக அவன் மனைவியிடம் பொய்யுரைத்தார். இதை அறிந்த அவள் விஷ்ணுவை சபித்தாள். பொய்யுரைத்த பாவம் நீங்க விஷ்ணுவும் துவாரபாலராக இத்தலத்தில் தவம் இருந்தார். கோவில் அர்த்த மண்டப வாயிலில் பிரம்மனும் விஷ்ணுவும் துவாரபாலகர்களாக வீற்றிருப்பது வேறெந்த கோவிலும் இல்லாத சிறப்பாகும். இத்தலத்தில் பிரம்மன், திருமால், சிவன் மூவரும் சேர்ந்து இருப்பதால் மும்மூர்த்திகள் திருத்தலமாக விளங்குகிறது. உத்தால முனிவரிடம் சாபம் பெற்ற சப்த கன்னிகளும் இத்திருத்தலத்திற்கு வந்து வில்வவனேஸ்வரரை வேண்டி சாப விமோச்சனம் பெற்றனர். பிரளய காலத்தில் அனைத்தும் அழிந்து போகும் என்பதால் வேதங்கள் தாங்களும் அழிந்து போகாமல் இருக்க சிவபெருமானை சரணடைந்து உபயம் கேட்டன. சிவபெருமானும் ஊழிக்காலத்திலும் வில்வ மரங்கள் அழியாது, எனவே பூலோகம் சென்று வில்வ மரங்களாக தவம் செய்யுங்கள் என ஆலோசனை வழங்கினார். அவ்வாறே வேதங்கள் ஊழிக்காலத்தில் இத்திருத்தலத்தில் வில்வ மரங்களாக நின்று தவம் புரிந்தன. இதனால் இத்தலத்து வில்வ ஆரண்யம் என்றும் சுவாமிக்கு வில்வவனேஸ்வரர் என்றும் பெயர் வந்தது. முன்னொரு காலத்தில் நவநிதி என்ற முனிவர் வில்வவனத்தில் ஈசனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார். அதே சமயம் வேடன் ஒருவன் கொள்ளிடக்கரையில் வேட்டையாட ஒரு மானை துரத்தி சென்றான். மான் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேகமாக ஓடிச் சென்று வில்வவனத்தில் தவம் செய்து கொண்டிருந்த நவநிதி முனிவரிடம் தஞ்சம் அடைந்தது. வேடன் மானின் மீது அம்பு தொடுக்க குறிவைத்தான். முனிவர் மானை விட்டுவிடும்படி வேடனை வேண்டினார். வேடன் அதை மறுத்தான். முனிவரோ தன்னிடம் தஞ்சம் அடைந்த மானின் உயிர் போக விடமாட்டேன் என்று தடுக்க, மூட வேடனோ அவன் மீது அம்பு தொடுக்க, அடியவருக்கு ஒரு ஆபத்து எனில் தாயினும் பரிந்து வந்து காக்கும் அம்மையப்பன் புலி வடிவில் வந்து வேடனை விரட்டினார். உயிருக்கு பயந்த வேடன் அருகில் உள்ள வில்வ மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். புலியோ அவனை விடுவதாயில்லை. விடிய விடிய வில்வ மரத்திலேயே அமர்ந்திருந்தது. வேடனும் உயிருக்கு பயந்து மரத்திலேயே இரவு முழுவதும் தங்கியிருந்தான். பசியிலும் களைப்பிலும் இருந்த வேடன் தூங்கி விடாமல் இருக்க வில்வ மரத்தில் இருந்து ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான். அவை கீழே புலி வடிவில் இருந்த சிவபெருமான் மீது விழுந்தது. பொழுதும் புலர்ந்தது. புலியின் மீது வேடன் பறித்து போட்ட இலை குவியலில் இருந்து நெடுநேரமாகியும் புலி வெளியே வராததால் வேடன் கீழே இறங்கி வந்து இலைகளை விலக்கி பார்த்தான். அங்கே புலிக்கு பதிலாக சிவலிங்கம் இருந்தது. வேடனுக்கு விளங்கியது, வந்தது வேங்கை அல்ல, சாட்சாத் அந்த சிவபெருமான் தான் என்று. வேடனின் அறியாமையை இருள் விளக்கியது. கண்ணீர் பெருக சிவபெருமான் கைகூப்பி வணங்கினான். தன் விஸ்வரூபம் தரிசனம் தந்து வேடனை ஆட்கொண்டார் எம்பெருமான் சிவன். இத்திருத்தலத்தில் இந்த அதிசயம் நிகழ்ந்தது ஒரு மகா சிவராத்திரி அன்றுதான். எனவே ஆண்டுதோறும் இந்த கோவிலில் மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்று வேடன் மோட்சம் என்ற விழா நடைபெற்றது. சிவராத்திரி தலங்களில் ஒன்றாக இங்கு மகா சிவராத்திரி 3 நாள் விழாவாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இறைவன் பெயர் வில்வவனேஸ்வரர் வில்வநாத சுவாமி. இறைவியார் பெயர் மங்களாம்பிகை சர்வஜன ரட்சசி. தலவிருச்சம் வில்வமரம். தலத்தீர்த்தம் யமதீர்த்தம் அக்னி தீர்த்தம். இத்திருத்தலம் சோழர்கள் கால கட்டிடக்கலை அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது. இத்திருத்தலத்திற்கு ராஜகோபுரம் இல்லை. ராஜகோபுரம் அமைக்கும் வழக்கம் உருவான காலகட்டத்திற்கும் முற்பட்ட கோவிலாக கருதப்படுகிறது. கோவிலின் வெளிப்புறம் மிக நீண்ட உயரமான மதில் சுவரும் முகப்பில் வவ்வாலத்தி மண்டபமும் காணப்படுகின்றன. மண்டபத்திற்குள் நுழைந்தால் முகப்பில் வேடனை புலி விரட்டிய திருவிளையாடல் சுதை சிற்பமாக அமைக்கப்பட்டு உள்ளது.
அதையடுத்து கலையழகுடன் கூடிய சிறிய கோபுரம் ஒன்று காணப்படுகிறது. இந்த கோபுர வாயில் நிறைய சிவலிங்கங்களை தரிசிக்கலாம். தென்புற வாயில் கிழக்கு நோக்கி சித்தி விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. கோபுரத்தை கடந்தால் மிகவும் விசாலமான பிரகார சுற்று அமைந்துள்ளது. பிரகாரத்தில் சுந்தர விநாயகர் மூர்த்தி சன்னதி, சூரிய சந்திர பகவான், 63 நாயன்மார்கள், சப்த கன்னியர் சன்னதி, சுப்பிரமணியர் சன்னதி, முத்துக்குமார சன்னதி, பஞ்சபைரவர் சன்னதி, 2 சண்டிகேஸ்வரர்கள் சன்னதி மற்றும் சனீஸ்வரன் தனி சன்னதியும் அமைந்துள்ளது. மகா மண்டபத்தில் விநாயகர், பிரம்மா, விஷ்ணு, நாராயணி, அகத்தியர் திருவுருவங்களும், கோஷ்டத்தில் கணபதி, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, லிங்கோத்பவர், தட்சணாமூர்த்தி, துர்க்கை ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். பிரகார வலம் வந்து கருவறைக்குள் நுழைந்தார். இத்தல மூலவர் அருள்மிகு வில்பவனநாதர் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். கருணை கடலான சிவபெருமானை தரிசித்து விட்டு வெளியேறினால் இடப்புறம் வலக்கை நாயகி அம்மன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அபய அஸ்தத்துடன் தனி சன்னதியில் அருள் புரிகிறார். அம்பாளுக்கு எதிரில் ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளது. தாயிடம் தங்கள் குறைகளை முறையிடும் பக்தர்கள் இந்த சக்கரத்திற்கு அருகே நின்று வேண்டிக் கொண்டால் அம்பாளே நம்முடன் பேசுவது உணர முடியும் என்று கூறுகின்றனர். மேலும் அடியவர்கள் வேண்டுதல்கள் இத்தனை நாளில் கைகூடும் என்று கூறிவிடுவார் என்றும், அவ்வாறே குறித்த நாளுக்குள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர். வேண்டுவோர் குறை அனைத்தும் தீர்க்கும் தாய் என்பதால் அம்பாளுக்கு சர்வஜன ரட்சகி என்ற திருநாமமும் வழங்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் அம்பாள் சன்னதியும் சுவாமி சன்னதியும் நேர்கோட்டில் ஒரே திசையில் அமைந்துள்ளது. இந்த அமைப்பு உள்ள கோவில்கள் கல்யாண திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. ஈசன் கைலாயத்தில் நடந்த கல்யாண காட்சியை அகத்தியருக்கு காட்சி தந்த அருளிய ஆலயங்களில் இதுவும் ஒன்றாகும். மகா சிவராத்திரி கோவில் என்றழைக்கப்படும் இத்திருத்தலத்தில் மாசி மாத சிவராத்திரியானது 3 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று இரவு வேடன் மோட்சம் என்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகிறது. மேலும் ஆருத்ரா தரிசனம், திருவாதுரை, திருக்கார்த்திகை, ஐப்பசி அன்னாபிஷேகம், சித்ரா பௌர்ணமி வழிபாடு ஆகியவை இத்தலத்தில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அமாவாசை அன்று தீர்த்தவாரி நடைபெற்று அதில் பஞ்சமுக மூர்த்திகள் வீதியுலா வருகின்றனர். மேலும் அன்று இரவு ஓலையால் கட்டப்பட்ட சப்தரத்தில் ஓலையால் செய்யப்பட்ட நந்தி, சுவாமி, அம்பாள் ஆகியோர் வீதியுலா வருவது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். இத்திருத்தலத்தில் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் சனி பகவானை தொடர்ந்து 8 சனிக்கிழமைகள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல சனி தோஷங்களும் மாந்தி தோஷமும் நீங்கி நல்வாழ்வு பெறலாம். வேறு எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் முத்துக்குமார சுவாமி சம்ஹார மூர்த்தியாக அருள் புரிவதால் சூர சம்ஹாரம் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இத்தல முருகப் பெருமானை தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது 6 சஷ்டி நாட்களிலோ சிவப்பு அரளி மாலை சூட்டி பீட்ரூட் சாதம் நெய்வேத்தியம் செய்து 6 நெய் தீபம் ஏற்றி வழிபட எதிரிகள் விலகுவர், மறைமுக எதிரிகள் நீங்கும், பகைவர்கள் தொல்லை விலகும், வழக்குகளில் வெற்றி உண்டாகும். இத்தல இறைவனை சிவராத்திரி அன்று விரதம் இருந்து உறங்காமல் விழித்திருந்து வழிபட அறியாமை நீங்கி வேடனுக்கு கிடைத்தது போல சிவ தரிசனமும் சிவலோக பதவியும் கிட்டும் என்பது நம்பிக்கை. தீய நோக்கத்துடன் ஆலயத்திற்குள் நுழைந்த யமனுக்கு ஏற்பட்ட பாவம் நீங்க அவன் இத்திருத்தலத்தையே சில காலம் தங்கி இருந்து தவம் செய்து விமோச்சனம் பெற்றார். அவ்வாறு தவம் செய்த போது தான் விழுந்த குளத்தி நீரிலேயே இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டான். இன்றும் இந்த யம தீர்த்தத்தில் நீராடி வில்வவனேஸ்வரரை வழிபடுவோருக்கு யமபயம் போகும் என்பது நம்பிக்கை. இத்தலத்து ஈசனை தரிசித்து வணங்கினால் பாவங்கள் நீங்கும், அறிவொளியும் சிவலோக பதவியும் கிடைக்கும். மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு, கல்யாண வரம், குழந்தை வரம், செல்வம், புகழ், மன அமைதி கிடைக்கும். அருள்மிகு வலக்கை நாயகி உடனுரை வில்வவனேஸ்வரர் திருக்கோவில், திருவைக்காவூர், பாபநாசம் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். கும்பகோணத்தில் இருந்து திருவையாறு சாலையில் அமைந்துள்ளது. குறித்த நேரத்தில் மட்டுமே பேருந்துகள் செயல்படுகின்றன.
தஞ்சாவூர் கும்பகோணம் திருவையாறு செல்லும் சாலையில் உள்ள அண்டங்குடி என்னும் கிராமத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் அமைந்துள்ளது. சுவாமிமலையில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருவலஞ்சுழியில் இருந்தும் சாலை வழியாக இத்தலத்தை அடையலாம். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.